நாம் ஆண்டவருடைய ஓமைகளை குறித்து காலை தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாம் பார்த்தோம். இந்த ஓமை சொல்லும்போது ஆண்டவர் ஒரு பகுதியில் கிறிஸ்தவ உலகத்தை பார்த்தும் சொன்னார், இன்னொரு பகுதியில் யூத குலத்தை பார்த்து சொன்னார். அதை பிரித்து நாம் பார்த்தோம். இந்த ராத்திரி வேறொரு பகுதிக்காக சொல்ல விரும்புகிறேன். வாசிங்கள் 91 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்குறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் 91 சங்கீதம் எடுத்துக்கொள்ளும்படி கேட்குறேன். கிறிஸ்தவ உலகத்தில் 91 சங்கீதம் மிகவும் பிரபல்யமான ஒரு சங்கீதம். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரபல்யமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் தெரியாத கிறிஸ்தவர்களே கிடையாது. பல காரணங்கள், வாழ்க்கையில் பிரச்சனைகள், சத்துருவின் கிரியைகள், சில சத்துருவின் போராட்டங்கள், இவையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் போது அவர் எடுத்து வாசிக்கிற முதல் பகுதி எதுதான்? இந்த சங்கீதத்தான் வாசிப்பார். ஜெபிக்க சொல்லும்போது போதகரோ அல்லது மற்ற விசுவாச குடும்பங்களோ சொல்லி ஜெபிக்க வைத்தாலும் முதல்ல இந்த பகுதியை வாசிக்க வைத்து தான் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. இந்த சங்கீதம் அவ்வளவு பிரபலமான பிரசித்த பெற்றதான ஒரு சங்கீதம். தலைப்பு யாருக்கு தெரியாது, அது யார் எழுதுனாங்கிறதில் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதுனது யார், அதனுடைய காரியத்தெல்லாம் கொஞ்சம் சற்று ஆராய்ந்து அந்த வசன ஆதரத்தோடு சில காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்வதாக. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 90ஆம் சங்கீதத்தை மோசே எழுதினான். அதை தொடர்ந்து தான் இந்த சங்கீதம் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. ஆகவே 91ஆம் சங்கீதத்தை எழுதினது மோசே. எழுதின யார்? மோசே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மித்ராஸ் என்றதான எபிரேய புத்தகங்களை ஒன்று அதை சொல்லும் போது, தி சாங் கம்போஸ்ட் பை மோசஸ் on the day of complete the building of tabernacle in the desert. வனாந்தரத்திலே தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் நிறுவிய அந்த காலகட்டத்திலே மோசே இந்த பாடல் என்ன செய்திருக்கிறான்? அவன் பாடியிருக்கிறான் என்று சொல்லி அவங்க சொல்லுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோசேயினுடைய சொந்த அனுபவங்கள், அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை அவர் விவரித்து சொன்னதான பகுதிகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மித்ராஸ், டெஷி, ஜோஹர், இதெல்லாம் ஒவ்வொரு ஹீப்ரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகங்கள் வைத்துக்கொள்ளும். மோசே சீனாய் மலையிலே தேவன் கூப்பிட்டு பேச வேண்டும் என்று சொல்லி அழைத்த போது அவன் ஏறும்போதும் இந்த பாடலை பாடிக்கொண்டே என்ன செய்வானா? அவன் அங்கே போவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாடலுடைய அதிகமாக என்ன அப்படின்னா, பாடலுடைய கருத்துக்கள், பாடலுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது ஆபத்து காலத்தில் மீட்பை தேவன் எவ்விதமாய் கொடுக்கிறார் என்பதை குறித்து பாடுகிற பாடல் ஒன்று. இரண்டாவது, வாதைகள் பெருகி இருக்கும்போது அந்த வாதைகள் சூழ்ந்த அந்த காலகட்டத்தில் தப்புவிக்கப்படுவதற்கு, சுகமாக்கப்படுவதற்கு தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நம்பி இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாலே பாடக்கூடிய பாடல் அது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் மீது நம்பிக்கை உள்ளதான ஜனங்கள் பாடும்போது எந்த சூழ்நிலைன்னா, ஆபத்து காலத்தில் தப்புவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த பாடக்கூடிய பாடல். இன்னொரு பகுதியில் பேய்கள், தீய சக்திகள், ஆவிகள் இவைகளெல்லாம் விரட்டுவதற்கு இந்த பாடல் என்ன செய்வாங்க? அவங்க பாடுவாங்க. அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சவக்கடல் சொல், டெட் சி ஸ்க்ரோல்ஸ் என்று சொல்லுவாங்க. அது சொல்லும்போது பேய்கள், பிசாசு பிடித்த சாத்தானுக்கு எதிராக உட்கார்ந்துருக்குறாங்கன்னா, அந்த பேய்கள் விரட்டுவதற்கு இந்த 91ஆம் சங்கீதத்தை என்ன செய்வாங்களா? மறுபடியும் என்ன செய்வாங்க? பாடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விட ரொம்ப பியூட்டி என்னென்னா, யுஎஸ் அல்லது அமெரிக்க தேசத்தினுடைய யுத்த காலகட்டங்களில் ஒரு காலகட்டத்தில் அந்த போர் வீரர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன கார்டு ஒன்று கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கார்டில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த கார்டில் 91ஆம் சங்கீதத்தை எழுதி பாக்கெட்டில் வச்சுக்க முடியும் செய்வாங்களாம், கொடுத்தார்கள். அந்த சங்கீதத்தை யுத்த காலகட்டத்தில் அது வச்சு வாசு என்ன செய்யணும்? அந்த சூழ்நிலையிலே போர் சூழ்ந்த போர், அந்த கார்மேகம் சொல்றது போல
போர் யுத்த களம் அங்கே இருக்கும்போது அவர்கள் பைபிள் வாசிக்க முடியாது என்பதற்காகவோ தெரியாது, ஆனால் அந்த சங்கீதத்தை ஒரு கார்டு வடிவில் எழுதி அங்கே பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. எல்லாருடைய பாக்கெட்லேயும் இந்த இந்த சங்கீதம் எழுதி கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வைத்து சொல்லணும்னா, இந்த சங்கீதம் அவருடைய மறைவிடத்திலே வாழ்கிற எந்த ஜனமாக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும், அவன் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதான ஒரு சங்கீதம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தை அடிக்கடி வாசிக்க வாசிக்க ஒரு மனிதன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் அநேகர் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போதெல்லாம் தேவனுக்குள் பலப்படுவதற்கு, விசுவாசத்திலே அவர் உறுதிப்படுவதற்குரிய சங்கீதமாய் இருக்குது. ஆகவே 91ஆம் சங்கீதம் பிரசித்தமான, எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு சங்கீதம். ஆமாம், எந்த வீடுகளுக்கு போனாலும் முதல்ல வீடு போகும்போது இந்த சங்கீதத்தை வாசித்தான் செய்வாங்க, போவாங்க. ஆக மோசையினால் பாடப்பட்டது. அந்த மோசை தன் அனுபவத்திலே பாடின அற்புதமான ஒரு பாடல். நான் பாடுகிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் என்ன செய்வான்? தேவன் ஒரு நாள் அவனை தம்முடைய செட்டையின் மறைவினாலே ஒரு நாள் மறைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே உண்மை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பார்க்க முடியாதப்பா, பார்க்கிறவன் செத்து போயிடுவான். ஆகவே என்னுடைய முகத்தை காண மாட்டாய், என்னுடைய பின்பகுதி என்ன செய்வாய்? நீ காண்பாய். அப்போது நான், நீ கண்மலை அருகே நின்றுகொள், என் கரங்களினாலே உன்னை மூடுவேன். கரங்களால் என்ன செய்வேன்? உன்னை நான் மூடி விடுவேன், உன் முகத்தை மூடி விடுவேன். போகும்போது பின்பகுதி இப்போ காண்பாயின்னு சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பகுதியில் சொல்ல போது அவருடைய நிழல் அவனை மூடி மறைத்து கொண்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகம், தேவ பிரசன்னம் அவனை, அதாவது அந்த எல்லைக்கு வருகிற ஜனங்கள் ஜீவன் போய் அவரோடு இணைந்து கொள்ளும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்ற விருப்பம் என்ன செய்யாது, இருக்காது. அடிக்கடி நான் இப்போ ஆண்டு சொல்கிறாரு, என்னை கண்டவன் ஒரு நாள் உலகத்தில் நிச்சய மாட்டான், இருக்க மாட்டான்னு சொல்லுவார். அவர் எதுக்கு சொன்னார்னு நமக்கு தெரியாது. ஆனால் நான் நினைக்கிறது என்னென்னா, அவரை கண்ட அந்த கண்கள், மாம்ச கண்கள், அதுக்கப்புறம் இந்த உலகத்தை என்ன செய்யாது, பார்க்க விருப்பமே கொள்ளாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகமே அவனுக்கு அசுத்தமாக தான் தெரியும். இந்த அசுத்தமான எல்லைகளை இப்போ வச்சுக்கோமே, நல்ல சுத்தமாய் வரக்கூடிய ஒருவன் அசுத்தமாக இருக்கக்கூடிய சாக்கடை ஓடுது, அங்கே ஓடுது, அசிங்கம்லாம் கிடக்கு, அசுத்தம்லாம் கிடக்கு, குப்பை கூலமாக கிடக்கு, அந்த எல்லையில் அவனை நிப்பாட்டி விட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் நில்லுன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், நான் இதை விட நான் போயிடுறேன்ப்பா, இல்லை இதை விட விட்டு போனால் உயிர் தான் போகும், பரவாயில்லை, இந்த இடத்த நிற்க எனக்கு என்ன கிடையாது, விருப்பமே இருக்காது, உயிர் போனாலும் பரவாயில்லைன்றான். ஏன் அப்படின்னா அந்த இடம் அவனுக்கு அருவருப்பானது, பார்ப்பதற்கு சகிக்கக்கூடாது உண்டு. இதே போல தான் கர்த்தரை கண்ட பிறகு இந்த உலகம் முழுவதும் எப்படி இருக்குன்னா அசுத்தமாக தான் இருக்கும், பாவம் நிறைந்தது, அக்கிரமம் நிறைந்தது. ஆகவே அவரை பார்த்துட்டு உயிரோடு நினைச்ச முடியாது, இவனே இருக்க விரும்ப மாட்டான். அவர் வைக்கிறாரு இல்லையா, அது அடுத்த பிரச்சனை. ஆகவே ஆண்டவர் சொன்னார் இருக்க மாட்டான்னு சொல்வது, அவருடைய நிழல் அவனை மூடி மறைத்து கொண்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அதுதான் நான் பாடுகிறான். உன்னதமான ஒரு செட்டைக்குள் மறைந்து கொள்ளும் போது தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவர் அரணாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார் என்று சொல்லி அவன் அந்த சங்கீதத்தை அனுபவ ரீதியாய் பாடிக்கொண்டு வருகிறான். பாடும்போது அவன் சொல்கிறான், அவர் சிறகுகளால் இவனை என்ன செய்வாரான், செட்டின் கீழ் அடைக்கலம் போகுவாய் என்று சொல்லிவிட்டு, இரவில் உண்டாகும் பயங்கரத்தும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் என்ன செய்ய மாட்டேன். இதெல்லாம் வனாந்தரத்தில் நடைபெறக்கூடியதான சூழ்நிலைகள். கர்த்தருக்கு பயம் உண்டாவது. இரவில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பகலிலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், எல்லாமே அழிவுக்குரிய பாதை வழியாகத்தான் தேவன் அவரை நடத்தி வருகிறார். அவரை நடத்தி வந்ததான பாரான் வனாந்தரம், அதை சீனாய் வனாந்தரம் என்று சொல்வார்கள், பாரான் வனாந்தரம், அதெல்லாம் பயங்கரமான ஒரு வனாந்தரம். ஆண்டவரே சொல்லுகிறார், ஆண்டவர் மோசே மூலமாக சொல்லும்போது மோசே சொல்கிறான், அது கரடு முரடான ஒரு பாதை, முட்களும் கற்களும் நிறைந்த ஒரு பாதை, விஷச்சந்துக்களும் விஷப்பூச்சிகளும் நிறைந்த ஒரு இடம். இன்னொரு பகுதியில் அவையெல்லாம் நிறைந்த இடம் என்பது மாத்திரமல்ல, அவையெல்லாம் துஷ்ட மிருகங்கள் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். இவ்வளவு நிறைந்த ஒரு எல்லையிலே கர்த்தர்களை நடத்தி வரும்போது அவன் சொல்லுகிறான்,
இவைகளால் நாம் நடத்தப்படும் போது இந்த பகலிலே வரக்கூடியதான விஷஜந்துக்கள், பகலிலே வரக்கூடியதான ஆபத்துகள் கர்த்தர் விலக்கி காப்பார். இரவிலே நாம் நித்திரை மயக்கமாக இருக்கும்போது நமக்கு தெரியாமலே நமக்கு ஆபத்து ஏற்படக்கூடியதான சூழ்நிலையை கொண்டு வரும்போது அந்த தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் மத்தியானமாக இருந்தாலும் எல்லா சங்காரத்திற்கும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். பாதுகாப்பின் செட்டைக்குள் நம்மை வரைத்துக் கொள்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதமே பாதுகாப்பின் சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு பேர் என்னதான்? பாதுகாப்பின் சங்கீதம். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. ஆகையால் அவன் சொல்கிறான், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு என்ன செய்யாது, வாதை உன் கொடாரத்தை என்ன செய்யாது, அணுகாது. சொல்லுதான் அவன் பார்க்கிறான். வாதை வனாந்தரத்திலே வாதை பெருகினது. வாதை வனாந்தரத்தில் ஜனங்கள் மீது வந்தது. வாதையினால செத்து விழுறாங்க, கண் முன்னால் பார்க்குறாங்க, செத்து விழுறாங்க. ஆனால் சில குடும்பம் வாதை அந்த கூடாதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, வாதை அவங்களை என்ன செய்யலை, தொடலை. யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் அல்லது மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களோ, ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களோ, தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களோ, அவர்களுக்குள்ளே வாதைகளை தேவன் அனுப்பினான். அந்த வாதை என்ன செய்தது, அவருக்குள் வந்தது. ஆனால் தேவனை நம்பி இருக்கிற ஜனங்கள், அப்படி செட்டைக்குள் மறைவாக இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு அந்த வாதை வரும்போது அந்த கூடாரத்தை விட்டு விலகி என்ன செய்யுது, போய் கொண்டிருக்கிறது. இன்னும் விதத்தை சொல்ல வேண்டும் சொன்னால், அவன் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளையும் நினைவு கூர்ந்து சொல்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எகிப்திலே ஒரு வாதை ஏற்பட்டது, பயங்கரமான ஒன்று. சங்கார தூதன் ஒவ்வொரு வீட்டு பக்கமும் என்ன செய்வான், வந்து தலைப்பிள்ளைகளை சங்காரம் செய்து விட்டு போய்விடுவான். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, அவன் போகிறது வெளியே தான் போயிட்டு இருப்பான். பாஸ் ஓவர், கடந்து போகிறான். அந்த சங்கார தூதன் கடந்து போகும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிற மூத்த பிள்ளைலாம் என்ன செய்யணும், செத்துரும். ஆனால் எந்தெந்த வீடுகளிலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ, பஸ்காவின் நாட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்டதோ, அந்த வீடெல்லாம் என்ன செய்யுது, தப்பு வைக்கப்பட்டது. அந்த வீடு இஸ்ரவேல் ஜனங்கள் வீடுகள் மாத்திரம் இல்லை, இந்த வார்த்தையை கேட்டு எந்தெந்த மனிதர்களெல்லாம், அந்நிய எகிப்தியர் கூட, சில அந்நிய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் கூட இவர்கள் செய்வதை பார்த்து அவர்கள் வீடுகளிலும் இரத்தத்தை தெளித்தவர்கள் உண்டு. ஏன்னா இவங்க புறப்பட்டு வரும்போது அந்நிய மக்களும் என்ன செய்தாங்க, சிலர் எகிப்திய மக்களும் அந்நிய மக்களும் இவங்க கூட சேர்ந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரெல்லாம் இரத்தம் பூசினார்கள். யார் யார் வீட்டில் இரத்தம் இருந்ததோ அவர் வீடெல்லாம் என்ன செய்யப்பட்டது, அந்த கூடாரத்திற்குள் வாதை நுழையாதபடி தேவன் காத்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை. தேவனுடைய பாதுகாப்பின் எல்லைக்குள் தேவன் வைக்கிறார். இந்த சங்கீதமே பாதுகாப்பின் சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே வாதை அந்த பக்கம் என்ன செய்யாது, வராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை காணிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொல்லும் போது என்ன அவன் சொன்னார், நீ துன்மார்க்கர்களுக்கு வரும் பலனை என்ன செய்வாய், துன்மார்க்கன்னு ஒரு பலனை காண்பாய். நம்ம இந்த நாட்களில் சொன்னோன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். துன்மார்க்கன்னு ஒரு பலனை காண்பாய்னுமா ஒருத்தனுக்கு நேரிட காரியத்தை கண் முன்னால் காண வைப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்ல விரும்பின, அந்த மோசே சொல்ல விரும்பின காரியம் என்ன அப்படின்னா, கோராகின் கூட்டத்தார் எழும்பிட்டாங்க. கோராகின் கூட்டம் எழும்பி மோசைக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். மோசே எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், வேண்டாம் இதெல்லாம் பிரச்சனை, நீங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்ப வேண்டாம், ஆரோனுக்கு விரோதமாக எழும்ப வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் என்று சமரசப்படுத்தி எவ்வளவோ செய்து பார்த்தேன், ஒத்தே வரல. அவங்க எல்லாம் விரோதமாக எழுப்பினார்கள். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அப்போது அவன் பார்த்தான், நீங்கள் தேவனுக்கு விரோதமான கிரியை செய்கிறபடினாலே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் ஒன்றை செய்ய போகிறார், அதுலேயும் உங்களுக்கு சான்ஸ் தரேன். ஆண்டவர் ஒன்றை செய்யும் போது நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், தப்புவிக்கப்பட வேண்டும். ஆகவே கோராகின் வீட்டத்தை விட்டு நீங்கள் கொஞ்சம் விலகிருங்க அப்படின்னு சொன்னான். விலகாமல் ஒரு கூட்டம் அவருக்கு சப்போர்ட்டாக நின்று கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று தேவன் பூமியை பிளக்க பண்ணினார். ஒரு கூட்டம் விழுந்து போனது. தேவனுக்கு விரோதமாக எழும்பின துன்மார்க்க கிரியைகள் செய்ததான அவருக்கு நேரிட காரியங்களை கண் முன்னால் காண்கிறார். கர்த்தருக்கு பயமாட்டார். அதான் சொல்கிறான், துன்மார்க்கனுக்கு வரும் பலனை என்ன செய்வாய், காண்பாய். ஏன்னா அவன் மோசே அனுபவத்திலிருந்து ஒன்றுடைய பாடுகிறான். ஜனங்களுக்கு பாடும்போது அவன் சொல்கிறான், அவரை பாதுகாப்பு, அவரை நம்பி வாழ்ந்து அவரோடு இணைந்து இருக்கும்போது, அவருடைய பாதுகாப்பின் செட்டைக்குள், அந்த நிழலுக்குள் நம்ம இருக்கும்போது தேவனுடைய அற்புதமான செட்டை நிழல் பாதுகாக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யாது, நேரிடாதபடி அவர் காப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் வலதுபுறத்தில் 1000 பேரும் இல்லை, இடதுபுறத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதெல்லாம் அந்த சூழ்நிலைகளிலே வாதைகள் ஏற்பட்டு 1000 கணக்கில் விழுந்து போயிட்டு இருக்கிறாங்க.
பல ஆயிரங்கள் விழுந்து செத்து போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் செத்து, 20 லட்சம் ஜனங்கள்ல ஒருத்தர் 2 பேர் செத்து தெரியாது, ஆயிரக்கணக்கில் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் தேவனை நம்பி இருக்கிற ஜனங்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்ட அவசரம். அவைகள் வலது பக்கமும் இடது பக்கமும் ஆயிரங்கள் 10,000 விழுந்து போனாலும், இந்த வாதையினாலே செத்து போகக்கூடிய சூழல் வந்தாலும், அந்த வாதை நம்மை கடந்து போகும்போது நம்மை தொடாமலே போய்விட்டு போயிடும். ஏன்னா அவருடைய செட்டை நிழலுக்குள் நாம் மறைந்திருக்கிறபடினாலே. ஆமாம். அப்போ இந்த சங்கீதம் சொல்லும் போது தேவனுடைய செட்டை நிழலுக்குள் இருக்கிற எந்த மனிதனையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை காக்க வல்லவர். ஆமாம். அந்த சங்கீதமே அப்படி தான் சொல்லப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் சொல்லணும்னா அவருடைய செட்டையின் நிழல், ஓவர் ஷேடோய், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. செட்டையின் நிழல் நமக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். வாசிக்கும்படி கேட்குறேன். ஏசாயா புத்தகத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். 32 வாசிக்க முடியும் கேட்குறேன். 32:2. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஒரு பாட்டு பாடணும். இப்போ தான் ஒரு பாடல், கடைசி பாடல் நம்ம செய்தோம் பாடணும். அதில் சொல்லப்படுது பெரு வெள்ளம் மதிலை மோதி, அதில் சொல்லப்படுகிறது அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்திற்கு புகலிடம் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்கள் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின். ஆமாம். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு நிலத்திற்காகவோ ஒரு வறண்டு போன ஒரு நிலத்திற்கு செய்கிறவர் என்பதல்ல. ஆண்டவர் பொறுப்பட சொல்கிறார், தம்மை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பின் எல்லை, அவரை போஷிக்கும் எல்லை, அவர் நடத்துகிற எல்லை எப்படி இருக்கும் என்பதை குறித்து அவர் சொல்லும்போது காற்றுக்கு ஒதுக்காகவும் புயல் போல மோதி அடிக்கும்போது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மறைவிடமாக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெருவெள்ளம் மோதி அடிக்க வரும்போது நமக்கு புகலிடம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வறண்ட நிலம், வறண்டு போன ஒரு எல்லை, இனி விளைவு அதனுடைய பலன் கிடைக்காது, வறண்டு போனது, இதில் ஒன்றும் செய்ய முடியாத எல்லை வரும்போது அதற்கு நீர்க்கால்களாக தண்ணீரை காணாத நிலத்திற்கு தண்ணீராலை நிரப்பி அது செழிக்க பண்ணுவதற்கு விடாய்த்தது பண்ணால் டயர்ட், என்னன்னா சோர்ந்து போன நிலை, எல்லாமே என்னை விட்டு கடந்து போய்விட்டது, ஒன்றுமே இல்லை என்றதான எல்லை வரும்போது அவனுக்கு நிழலாக இருக்கிறான், பெரும் கண்மலையின் நிழலாக இருக்கிறார். அந்த நிழல் நமக்கு அப்படி அந்த நிழலுக்குள்ளே போகிறவங்களுக்கு தான் அது சொல்லுவாங்க, வெயிலில் போனால் தான் நிழல் அருமைன்னு செய்யும் தெரியும். அப்போ அந்த நிழலுக்குள் வரும்போது தானாக நம்முடைய கண்கள் மூடி திறக்கும். அவ்வளோ சுகம் உண்டு அதில். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்விதமான பாதுகாப்பை கொடுக்கிற தெய்வம் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று மனதில் வைத்துக் கொள்வோம், நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கும் தெய்வன். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 91ஆம் சங்கீதத்தை எப்படி தான் சொல்லுகிறான், மோசே சொல்லுகிறான். இந்த சங்கீதத்தை முழுவதும் சொல்லும் போது, அவன் பாடலை இந்த பாடும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அவன் அடிக்கடி தெய்வ சமூகத்திலே செல்லும் போது, அது ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லும் போது, அவன் சீனாய் மலையில் செல்லும் போதும் அவன் இந்த பாடலை அவன் பாடலாம். அவன் இயற்றின பாடல் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 90ஆவது சங்கீதம் 91ஆவது சங்கீதத்தை அவன் இணைந்து பாடியிருக்கிறான். 91ஆம் சங்கீதத்தை பாடிக்கொண்டே செல்வான். தேவனுடைய பாதுகாப்பை அவன் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டான். கண் முன்னால் செத்து விழும்போது அவனை பாதுகாத்த விதங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பின மனுஷர்கள் அவர்கள் மடிந்து போகும்போது, துன்மார்க்க கிரியை செய்கிறவன் மடிந்து போகும்போது அவன் பார்க்கிறான், இவையெல்லாம் ஏற்படுவதை பார்க்கிறான். ஆனால் தீங்குகள் ஒன்றும் உனக்கு நேரிடாதபடி தேவன் அவனுக்குடைய வாழ்க்கையில் பாதுகாப்பின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்வோம், நாம் ஆராதிக்கும் தேவன் எல்லா கிரியைகள், எல்லா சத்துருவின் கிரியைகள், எல்லா மனுஷ கிரியைகள், எல்லா பலகீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை தப்பு வைக்கும் வல்லவராக இருக்கிறார் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த சங்கீதம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல வாக்கு தத்தங்கள் உள்ளதான ஒரு சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
பல வாக்குத்தத்தம், ஒவ்வொரு வசனங்களும் வாக்குத்தத்தத்தால் நிறைந்தவைகள் என்று நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு பயன்படுவதாக அதை சொல்ல போது அவர் சொல்கிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து என்ன செய்வேன்? அவனை தப்பு வைப்பேன். அவனை என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். கர்த்தருக்கு பயன்படுவதாக. இவ்வளவு காரியத்தை செய்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், முந்தின வசனம் சொல்லப்படுகிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடக்கத்தில் செய்வேன். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள், அவர் நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்த ஜனங்களுக்கு தேவனுடைய பதில், தேவனுடைய அந்த மனிதனுடைய ஜெபத்திற்கு ஏற்ற பதில்கள், தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற விதங்கள் எல்லாவற்றையும் காண முடியும். அவனை ஆண்டவர் கனப்படுத்துவார் என்று சொல்லி நாமத்தை அறியும் அறிவு. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய செட்டைக்குள் இருக்கிறோம் என்பது ஒரு பகுதி இருந்தாலும், அவருடைய நாமத்தை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜபத்திற்கு, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறதான எண்ணங்களுக்கு ஒரு பதில் கொடுக்க வல்லவர். ஆனால் சவால் விட்டு கொண்டிருக்கிறான் கோலியாத். தாவீது அங்கே போனான். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உண்டு, நீ ஈட்டியோடு கேடகத்தோடு எல்லாரும் வருகிறாய், நான் வருவது எதுனா நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வரேன். என் கையில் வேறு ஒன்றும் இல்லை. நீ நினைப்பது போல பெரிய பெரிய ஆயுதங்கள் இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கிறது, நான் அறிந்திருக்கிற ஆண்டவருடைய நாமம் ஒன்று உண்டு. அதற்கு மயமாட்டவதாக நான் அந்த நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, அந்த நாமத்தை அறிந்திருக்கிற அந்த தேவாதி தேவன் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர். ஏற்கனவே எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், இன்னும் அவர் செய்வார். அந்த நாமத்தை வைத்து தான் வருகிறேன் தவிர உன்னை சந்திப்பதற்கு பெரிய ஆயுதங்களை கொண்டு வரவில்லை. அப்போ அவர் நாமத்தை அறியும் அறிவு, அந்த நாமத்தின் மகிமை எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு மகிமையானது என்று அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, தேவன் விடுவிக்க வேண்டிய எல்லையில் விடுவிப்பார், ஜெயம் பெற வேண்டிய எல்லையில் ஜெயம் பெற அவர் கிருபை செய்வார். அவர் கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவன் நாமத்தை அவன் அறிகிற அறிவுனா இன்னும் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு எனக்கு அவரை பற்றி தெரியும், இயேசுவை பற்றி எனக்கு தெரியும், அவர் நான் தெரிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறது அல்ல. அவரோடு இணைக்கப்படக்கூடிய அனுபவங்கள். தேவனும் நானும், இந்த பாஸ்டமாடிக்கடி சொல்லிடுவாங்க, நானும் தேவனும் தேவனும் நாம் அவரோடு இரண்டரை கலந்து விடுவது. நோயிங் காட் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவரோடு இணைந்து இரண்டரை என்ன செய்ய வேண்டும்? கலந்து விடுகிற அனுபவங்கள். நோயிங் என்பது இரண்டரை கலந்து விடுவது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரோடு என்ன செய்யணும்? கலந்து விட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு சொல்லுகிறான், என்னுடைய தேவன் பார்வோன்னு சொன்னான், என்னுடைய தேவன் அதை உமக்கு விலக்கி கொடுக்க வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய தேவன் யார் என்று சொன்னான், என்னுடைய தேவன் சர்வத்தை ஆளுகிறவர், சொப்பனத்தை கொடுத்தவர் யார் தான்? அவர் தான். உமக்கு முன்பதாக உம்முடைய ராஜ்யத்திலே நடைபெற இருக்கிறதான ஒரு காரியத்தை உமக்கு முன்பதாகவே தெரிவித்து விட்டார். அந்த வல்லமையில் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அர்த்தம் சொல்லி கொடுக்க முடியும், வேறு யாராலும் கொடுக்க முடியாது. நான் அறிந்திருக்கிற ஆண்டவரால் முடியும் என்று சொல்லி அந்நிய தேசத்திலே அந்நிய தேவனை வணங்கக்கூடிய எல்லையிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அங்கே உச்சரித்து அந்த நாமத்தின் மகிமையை சொல்லும் போது தேவன் இவனை கனப்படுத்தவும் இவனை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தக்கூடிய கிரியைகளை அவர் செய்து முடித்தார். அவர் ஆமாம். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதாக. நாமத்தை அறியும் அறிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேண்டாவதாக. அவரோட சட்டையின் கீழ் இருக்கிற நாம் உள்ளே இருந்து கொண்டே இருப்பது மாத்திரமல்ல, பாதுகாப்பை அனுபவித்து கொண்டிருக்கிற நாம் இன்னும் அவருடைய நெருக்கத்திற்கு அவரை நாமத்தை அறியும் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு என்ன செய்வேன்? திருப்திப்படுத்தும் தேவன். அவர் சட்டையின் மறைவில் இருக்கும்போது நாம் திருப்திப்படுத்துகிற தேவன் எல்லா காரியத்தையும் நம்ம என்ன செய்வார்? அவர் நிறைவாக்கி தருவார். திருப்திப்படுத்துவார் என்பதை நிறைவாக்கி தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குறைவில்லாமல் நிறைவாக்குவார். அதான் சொல்லப்போது அந்நிய மார்க்கத்தில் இருந்தவள் வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். போவாஸ் பார்க்குறது யார் அப்படின்னு கேட்குறான். அவள் நகோமியோட மருமகள் அங்கேருந்து வந்திருக்கிறான். உடனே அப்போ அவளை பற்றியெல்லாம் சொல்லப்பட்ட உடனே அவனை கூப்பிட்டு சொல்லுகிறான், சரிம்மா உன்னை பற்றி எல்லாரும் சொன்னாங்க, நீ இப்போ தான் வந்திருக்கிறாய் என்பதையெல்லாம் சொன்னாங்க. எங்கே வந்துட்ட நீ? இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்து விட்டாய். அவரால் உனக்கு நிறைவான பலன் உண்டாகும். நிறைவான பலன். நீ இந்த தேவனிடத்தில் அடைக்கலமாய் வந்துவிட்டபடினாலே இன்னும் ஒன்று உனக்கு தேவை என்று சொல்லக்கூடாத அளவிற்கு எல்லா நிறைவையும் அவர் உன் வாழ்க்கையில் கொடுப்பார்.
அதோடு மாத்திரமில்லை, பெற்றுக்கொண்டது மாத்திரமில்லை, உன் செய்கைக்கு தக்க பலன். நீ எவைகளை கர்த்தருக்கென்று முன்னின்று செயல்படுகிறாயோ அதற்கேற்ற பலனையும் என்ன செய்வார்? அவர் நிறைவையும் கட்டளையிடுவார். நிறைவை கட்டளையிட்டவர் அதுக்கேற்ற பலனையும் செய்வார். அவர் கட்டளையிடுவார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கை நிறைவு என்னது? அப்போ வாழ்க்கையில் தேவைகள் இருக்கலாம். அந்த தேசத்தில் வாழ்வதற்கு மாமியாருக்கும் இவளுக்கும் சாப்பாடு தேவை இருக்கிறது, பாதுகாப்பு தேவை இருக்கிறது, எல்லாமே இருக்குது. ஆனால் செய்கைக்கு தக்க பலன் என்று சொல்லும்போது அந்த எல்லையில் இருக்கும்போது அவள் மாமியார் சொன்ன காரியத்தை எல்லாம் செய்தாள். அவள் தேவனை குறித்த காரியத்தை செய்தாள். அந்த தேவன் தான் என்னுடைய தேவன் என்பதை உறுதிப்பட இருந்தாள். ஒவ்வொன்றாய் அவள் செய்வதை பார்த்த தேவன் எத்தனையோ இஸ்ரவேலில் அல்லது அந்த இஸ்ரவேலில் அல்லது அந்த அந்த பெத்லெகேமில் எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் இந்த போவாசுக்கு இவளை தெரிந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தின் மேன்மை. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டாவதாக. அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்தை அவளுக்கு தேவன் கொடுத்தார். அவர் செய்ய என்னன்னா எல்லாரும் செய்ததை விட வித்தியாசமாய் தேவனுக்கென்று செயல்பட ஆரம்பித்தாள். தேவனுக்கென்று வாழ ஆரம்பித்தாள். தேவனை முன்வைக்க ஆரம்பித்தாள். எல்லாமே ஆண்டவர் தான். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அந்த நிலை வரும்போது இன்னொரு வைத்து சொல்லுவோம்னு சொன்னால், எஜமான் போவாஸ் தான் என்பதை வாழ்க்கையில் உறுதிப்பட வைத்திருந்தார். அந்த செய்கை தேவன் நிறைவை மாத்திரமல்ல, நல்ல பலனை அவர் கட்டளையிட்டார். கட்டளையிட்ட கட்டளை அந்த கிறிஸ்து பிறப்பதுக்குரிய ஒரு சந்ததியின் ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு மகளாக இருப்பதற்கு எழுத்தின் மூலமாய் தேவன் கட்டளையிட்டார். அவர் ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டாம். தேவன் நம்மை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டால் நிறைவாய் திருப்திப்படுத்துவார். ஒன்றே ஒன்று, ஒரு செட்டையின் மறைவில் இருந்து கொள்ள வேண்டும். அப்புறம் செட்டின் கீழ் ஆண்டவர் சொல்லும்போது இயேசு சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாய் உங்களெல்லாம் சேர்த்துக்கொள்வதற்கு என்ன செய்தேன்? மனதாக இருந்தேன். நீங்களும் என்ன செய்யலை? அதுக்குள் வருவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க. கர்த்தருக்கு பயப்படாவதாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் அல்ல. ஏன் அப்படின்னா, அவர்களாலே பெற்றுக்கொள்ள வேண்டிய நிறைவான ஆசீர்வாதங்கள் இந்த உலகம் பெற்றுக்கொள்ள முடியாமல் என்ன செய்கிறது? அவர் தடைபட்டு போகிறது. அவன் நீங்கள் வந்தால் நிறைவான பலனை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ரோமருக்கு எழுதும் போது அவன் சொல்லுகிறான், அவருடைய தள்ளி விடுதல் அப்படின்னா மேசியாவை தள்ளிவிட்டார்கள், இயேசுவை தள்ளிவிட்டார்கள். தள்ளி விடுதல் நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று சொன்னால், அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் நிறைவாய் தேவனிடத்திலே அந்த நிறைவை கட்டளையிட்டு இருந்தால் எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றிருக்கும். இதை விட அருமையாக நினைச்சிருக்கும், அதிகமான ஆசீர்வாதம் பெற்றிருக்கும். இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு திட்டம் என்பது ஒரு பகுதியில் இருந்தாலும் அவர்கள் புறக்கணிப்பு நமக்கு கிடைத்தது. அவர் புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவன் இந்த சுவிசேஷத்தை நமக்கு சொன்னது போல அவருக்கு என்ன செய்யிருப்பார்? சொல்லி நீங்கள் போங்கன்றிருப்பார். அந்த தேசம் முழுவதுமே போயிருக்கும் அந்த வார்த்தையை கேட்டு. ஏன்னா மேசியாவுக்காக ஜீவனை கொடுப்பது கூட ஆயத்தமாக இருந்தவங்க. அதை புரிந்து கொண்டு செய்திருந்தாங்கன்னா இன்றைக்கி உலகமே முழுவதும் தேவ ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றிருக்க முடியும். அதனால் அதை தான் எழுதுகிறான். பெற்றிருக்க முடியும் முடியாதுன்னா கேள்வியெல்லாம் வேறு. ஆனால் சொல்லலாம், அவருடைய புறக்கணிப்பு அல்லது அவருடைய தள்ளி விடுதல் இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ளுதல் எவ்வளவு மகிமையாக இருந்திருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் தேவன் தம்முடைய செட்டையின் மறைவில் இருக்கிறவர்களுக்கு எப்போதுமே நிறைவை கட்டளையிடுகிற தேவன் அவர். ஆமாம், நிறைவை கட்டளையிடுவது மாத்திரமில்லை, அதை கேட்ட ஆசீர்வாதங்களையும் நிரந்தரமாக்கி தரக்கூடிய தேவன் அவர். அவன் இந்த சங்கீதத்தை பாடும்போதெல்லாம் மோசே ஒன்று ஒன்றா சொல்லி தான் பாடுறான். ஆகவே அவரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஒன்றன் பின் ஒன்றனாக இவன் அடுக்கி கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு பொல்லாப்பு நீராதவை காக்கிறவர் வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி தூதருக்கு என்ன செய்வாராம்? பாதம் இடராதபடி. அப்போ வீழ்ச்சி என்றதான ஒன்று வரும்போது நான் வீழ்ந்து போகாதபடி காக்கும் தேவன். எல்லாத்திலையும் ஒவ்வொரு வசனத்தையும் பாருங்க, பாதுகாப்பு ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாதுகாப்பின் தேவன், பாதம் கல்லி இடராதபடி காக்கிற தேவன். அது பல விதங்களிலே காக்கிறார். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறேன், என் கால் சறுக்கிறது. அப்போ வீழ்ச்சி என்றதான ஒன்று என் வாழ்க்கையில் வருகிறது. அந்த வீழ்ச்சி வராதபடி அவர் தூதர்களால் தாங்குகிறார் என்பதை விட அவன் இன்னொரு பகுதி சொல்கிறான், அவருடைய கிருபை என்ன செய்கிறது? தாங்குகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இருந்தாலும் அவர் தம்முடைய செட்டைக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் தாங்கி பாதுகாக்கிற தேவன். அவனும் சொல்கிறான், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய செட்டை நிழலே வந்து அடைவேன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையுடைய செட்டை நிழல் ஆண்டு சொல்லி, ஆண்டவரே உம்முடைய நிழல் என்னை மூடி மறைத்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் உம்முடைய நிழல், உம்முடைய செட்டையின் மறைவு என்னை மூடி மறைத்து கொண்டால்
எல்லாவற்றிலும் பாதுகாக்கப்படுவேன். வெற்றி பெற வேண்டிய ஏழைகளை வெற்றியை பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணுவேன். என்னை ஒன்றும் தொடாதபடி வாதைகள் வரும் அந்த வாதைகள் வந்து போகும், ஆனால் என்னை தொடாதபடி காக்க வல்லவர். என்னை தொட்டாலும் என்னை சேதப்படுத்தாதபடி, அவை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை, சேதப்படுத்தாதபடி காக்கும் வல்லவர் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திருப்தியாக்கி நடத்திடுவார். நித்தமும் நம்மை போஷித்து அற்புதமாய் பாதுகாக்க வல்லவர் அவர். அதனுடைய செய்கிற தேவன் தான் அந்த சங்கீதத்தில் செய்கிறான். பாதமிடராதபடி காக்கிறது, வழிகளெல்லாம் காக்கிறவர். எலியேசர் சொல்லுகிறான், நான் நடந்து வந்த பாதையெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் என்னை என்ன செய்தார்? நேர்வழியாய் நடத்தி வந்தார் அவர். ஆமாம், நேர்வழியாய் நடத்தி வந்தார். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செல்லுகிறோம் என்று சொன்னால் அதை தடை பண்ணுவதற்கு பல வழிகளை சத்துரு கொண்டு வந்து வைப்பான். ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு நிலைக்கு இருக்கும்போது அவருடைய தூதனானவர் நேர்வழியாய் நம்மை நடத்தி அந்த வழிகளிலே நம்மை காத்து அந்த எந்த நோக்கம், எந்த திட்டம், எந்த காரணத்திற்கு செல்லுகிறோமோ அதை அடைந்து கொள்வதற்கு, அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு தேவன் அனுக்கிரகம் பண்ண வல்லவர் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பாதுகாப்பின் சங்கீதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் சிங்கம், விரியன், பாம்பு அதெல்லாம் சொல்வது என்பது எதிராய் வரக்கூடியதான கிரியை, அழிவுக்குரிய காரியங்கள். புதிய ஏற்பாடு காலத்தில் பார்த்தோன்னு சொன்னால் சாத்தானை தான் குறிக்கும். கட்சிக்கிற சிங்கம் போல் நினைக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பழைய ஏற்பாடு காலத்தில் சிங்கம் இதெல்லாம் சொன்னது, விரியன், பாம்புன்னு சொன்னது அவர்கள் அழிவுக்குரியவைகள். நமக்கு புதிய ஏற்பாடு காலத்தில் சத்துருவின் கிரியைகள். அப்போ அழிவுக்குரியதாக இருந்தாலும் சரி, சத்துருவின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, அவைகளை மிதித்து போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சொன்னார்னு சொன்னால் அதில் ஜெயத்தை பெறுவதற்கு உன்னதமானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர் அவர். ஆமாம், உன்னதமானவர் நமக்கு கிருபை செய்ய வல்லவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வர நாட்களில் ஆண்டு சமூகத்தில் இந்த சங்கீதத்தை மறுபடியும் வாசிக்கும் போது ஆவிக்குரிய வளர்ச்சி மாத்திரமல்ல, ஆவிக்குரிய முன்னேற்றங்கள், நல்ல தேவனோட உறவுகள், அவருடைய செட்டையின் மறைவில் மறைந்து கொள்ள அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தர வல்லவர் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் இந்த சங்கீதத்தை எல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சங்கீதத்தை மோசே பாடிட்டு போன பிறகு அவர்கள் அடிக்கடி இந்த சங்கீதத்தை பாடுவார்கள். நமக்கு 91 சங்கீதம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காலங்கள், அதிகமான காலங்கள் நடுவே பாடப்பட்டதான ஒரு சங்கீதம், மோசையினால் பாடப்பட்ட சங்கீதத்தை அவர்கள் தெய்வ சமூகத்தில் வரும்போதெல்லாம் பாடிக்கொண்டிருக்கக்கூடியதான அற்புதமான சங்கீதங்கள். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதம் ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய, அதை நம்ம வீட்டுக்கு போனாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு நம்ம சொல்லக்கூடியது ஒன்று, 91 சங்கீதத்தை படிச்சுட்டு என்ன செய், படுத்துக்க அப்படிமோ. நம்ம அறியாமலே சொல்லுகிறோம். ஆனால் அறியாமல் சொன்னாலும் அவங்க அறிஞ்சே தான் செய்யிருக்காங்க. இந்த சங்கீதம் இவைகளுக்கு தான் எழுதப்பட்டது என்று. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் சொல்லப்பட்டேன், பேய் பிசாசு பிடிச்சவனுக்கு விரட்டுறதுக்கே இந்த சங்கீதம் வாசிப்பாங்களாம், இந்த சங்கீதம் வாசிப்பாங்க சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 4 சங்கீதம் வாசிப்பாங்களாம். அது 4ல் ஒரு சங்கீதம் இது. சவக்கடல் சுருள் சொல்லுது, பேய்கள் சாத்தானுக்கு எதிராக விரட்டுவதற்கு பாடப்படும் போது பாடல் 4 சங்கீதங்களை இதில் வாசிப்பாங்க போல. இந்த சங்கீதம் நமக்கு தெரியாது. ஆனால் அதில் ஒரு சங்கீதம் இது, இந்த 91 சங்கீதம். நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் பேய் பிடிச்சவனுக்கு முன்னால் இந்த சங்கீதம் வாசிப்பாங்க. புரிஞ்சோ புரியாமலோ இந்த சங்கீதத்தை எடுத்து தானாக என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. ஒரு ஆவியின் நிழல் தெரியுது அப்படின்னா உடனே எடுத்து இந்த இதான் வாசிப்பாங்க. அப்போ இந்த பாதுகாப்பின் சங்கீதம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ உணர்ந்து நாம் என்ன செய்யணும், வாசிக்கணும். ஆனால் மோசே அப்பட்டமாக சொல்லுறான், இது தேவனுடைய பாதுகாப்பின் சங்கீதம். ஆமாம். அந்த நிழலுக்குள் நாம் மறைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாக்க வல்லவர். சேதம் வராதபடி காப்பார், நமக்கு வெற்றியை கட்டளையிடுவார். நாம் அவரை உயர்த்தும் அந்த எல்லைகளை நம்ம திருப்தியாக்கி நம்முடைய காரியங்களை எல்லாம் பொருட்படுத்திக் கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும், எதை எதிர்பார்க்கணுமோ எதிர்பார்த்த பலனை அவர் கட்டளையிட வல்லவர் அவர். ஆமாம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமாம். இந்த சங்கீதத்தை மனப்பாடம் செய்ய முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், மனப்பாடம். இதில் வைத்து நிறைய பாடல்லாம் உண்டு. உன்னதமானவரின் பாடல் உண்டு, ஃபாதர் பாடியிருக்கார் பாட்டு, இதே போல நிறைய பாடல்கள்லாம் நிறைய பாடியிருக்கிறாங்க. இதே வசனங்களை வைத்தே மறுபடியும் எழுதியிருக்காங்க, பாடியிருக்காங்க. அதிகமான நல்ல பாடல்கள் ஏற்றப்பட்டது என்று சொல்லும்போது சங்கீதங்களே அதிகமாய் பாடப்பட்ட சங்கீதங்கள், இந்த பாடலாய் வந்த சங்கீதங்களை இதுவும் அதிகமாய் பாடப்பட்ட சங்கீதம். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த சங்கீதத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. வாசிக்க வாசிக்க நம் தேவனோடு உள்ள நெருக்கமும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமாம். கண்கள் முடிஞ்சோம்.
Praise the Lord. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஜெபசல் மாஸ்டர் ஜெபிக்கப்படி கேட்கிறேன். ஆண்டவரே அப்பா, பாதுகாப்பின் சங்கீதத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட தயவுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய சட்டைகளின் ஆண்டவரே நிழலிலே ஆண்டவரே பாதுகாப்பு உண்டு தகப்பனே. என்னதான் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எதிரிகள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே வாதைகள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே உமது நாமத்தை அறிந்தவர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே அப்பா. உம்முடைய நாமத்தை அறிந்து ஆண்டவரே ராஜா கர்த்தாவே உம்மோடு ஆண்டவரே ஐக்கியமாகி விட ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே எந்த ஒரு நிலைமையிலும் ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாக்கிறீங்களே அப்பா, எங்களை உயர்த்தி வைக்கிறீங்களே தகப்பனே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி ஆண்டவரே அப்பா ரட்சிப்பை காண்பிக்கிறீங்களே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு திருப்தி தரக்கூடியவர் ஆண்டவரே அப்பா நீர் மட்டுமே தகப்பனே. அதை உணர்ந்து நாங்கள் தினமும் ஆண்டவரே அப்பா உம்மோடு ஐக்கியப்பட்டு நீர் கொடுக்கும் அந்த பாதுகாப்பிலே ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்து சேர நீர் எங்களுக்கு உதவி தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. எங்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. உம்முடைய சட்டைகளால் மூடிக்கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.